அண்ட கோடியில எத்தனையோ லட்சம் மைலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற அந்த செயலை நான் போய் அண்டத்துல உட்காந்து தியானம் கத்துக்கல, இங்க உட்காந்துட்டு தான் தியானம் கத்துக்கிட்டேன். இப்ப எனக்கு குருவா இருக்கிறவன் எவன் இருக்கானா, லட்சம் மைலுக்கு அங்கிட்டு இருக்கிறான். நான் போய் என்ன விண்வெளியில போய் உட்காந்துட்டு தியானம் கத்துட்டு வந்தேன்? சொல்லுங்க. இப்ப எனக்கு தியானம் கிடைத்தது எங்க கிடைத்ததுன்னா, எனக்கு ஆசிரமம் விண்வெளியில இருக்குங்க. என் குருநாதரும் விண்வெளியில இருக்கிறான். அதனால நான் டெய்லி விண்வெளியில போய் அவர் காலடியிலேயே உட்காந்து தியானம் கத்துக்கிட்டேன். அப்ப நீங்க எல்லாம் என்னன்னா, குருநாதர் காலடியில உட்காந்துருக்கணும், முதுகு மேல உட்காந்துருக்கணும், அவருடைய புருவ மத்தியில உட்காந்துருக்கணும் எல்லாம் கற்பனை வேண்டாம். நீ எங்க வேணாலும் சாக்கடையில கூட உட்காந்துரு, நினைத்தனா அது சரியா இருக்கும். நீ அதை வைராக்கியத்தோட இருந்தனா சரியா இருக்கும். அப்போ ஒரு ஏழை தியானம் பண்றதுதான் உலகத்திலே உயர்ந்ததுன்ட்டான். சோறுக்கு வழி இல்லாதவன் தியானத்தை தேடினானா அதுதான்டா உயர்ந்த கலைன்ட்டான். அந்த மாதிரி வறுமையில இருந்து தேடணும். நான் உனக்கு எல்லா மேஜிக்கு செஞ்சு கொடுத்துட்டேன்னா நீ அப்புறம் அந்த வழியில வந்தனா எப்படி நீ இறைவனை உணர்வ? நீ அழுகணும். அழுது அழுது உருகி உருகி கஷ்டத்தோட கண்ணீரோட அந்த இறைவனையும் ஞானத்தையும் தேட வந்தனா அது உண்மையான ஞானம். சத்தியமாக நான் உனக்கு எழுதி தர்றேன், தன்னை உணர்றதுக்கு ஏதோ ஒரு வடிவத்துல ஒரு வாய்ப்பை உருவாக்க ட்ரை பண்ணுவோம் நம்ம. அப்ப நீ தீர்க்கமாக ஒன்றும் வேண்டாம், உன்கிட்ட இருக்கிற பழைய பொருளே நான் வந்தவன். இப்போ ஒன்று அலோன்ஸ் பண்ணிட்டு போனிச்சு பாருங்க, பழைய டிவி பழைய மிக்ஸுன்னு. அந்த மாதிரி நீயே ஒரு பழைய பொருள் உங்ககிட்ட கிடக்கிற பழைய பொருளெல்லாம் அள்ள வந்தவன் தான் நான் அலோன்ஸ் பண்ணலை, அவன் அலோன்ஸ் பண்ணிட்டு போகிறான். அப்போ பழைய பொருள் எல்லாத்தையும் வாங்கி விட்டு உங்ககிட்ட ஒரு புது பொருள் ஒன்று கொடுக்க போகிறேன், அதுதான் தன்னை உணர்றது. அப்போ அதனால நீ என்ன பண்ணுறன்னா இன்னும் 2-3 பொருளை வாங்கிட்டு போய் வீட்டில் வைக்க பார்க்குற. அது மாயை. அதை வாங்காத, போராடு, நீ நிச்சயமா ஜெயிச்சிருவ, நீ தோக்க மாட்ட. இந்த வறுமையை பற்றி கவலைப்படாத, கண்டிப்பாக வெல்ல முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.